உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை ரெட்டியப்பட்டி ஊராட்சி முத்துப்பட்டி கிராம பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி விசிக சாத்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஞானகுரு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய குழு நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் சதுரகிரி, வெம்பக்கோட்டை ஒன்றிய செயலாளர் சிஸ்டாளர் மற்றும் சுரேஷ்குமார், பெனடிக் பிரபாகரன், அகர முதல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை வேட்டக்காரன் புதூர் அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 21ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் நித்யபிரசாத் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் வால்பாறை சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் அப்பன்குமார் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். மேலும் முதன்மை செயலாளர் பாவரசுவுக்கு பெரியார் விருதும், தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமிக்கு அம்பேத்கர் விருதும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஆனைமலை ருக்குமணி அறக்கட்டளை சார்பில் பரிசு தொகை வழங்கப்பட்டது. இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் தர்மராஜ், மாநில இளஞ்சிறுத்தை பாசறையின் துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார், உடுமலை மடத்துக்குளம் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் சமத்துவன் சக்தி, மடத்துக்குளம் தொகுதி மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், உடுமலை தொகுதி செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன், மாவட்ட துணை செயலாளர்கள் தமிழ் செல்வி, கோட்டூர் கண்ணையன், செய்தி தொடர்பாளர் துறை வளவன் மற்றும் சிறுத்தைவேலு, மாசலாமணி, கோடாங்கிப்பட்டி சுகுமார், பாரமடியூர் முகாம் செயலாளர் முருகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள திருமாமாரியை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் மல்லூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் இமயவர்மன், மண்டல செயலாளர் நாவரசு, கே அர்ஜுனன், வேலுநாயக்கர் ஆறுமுகம் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளாக மாவட்ட பொருளாளர் நாட்டாமங்கலம் பாபு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அசோக், சிவத்தை சின்ன ஒன்றிய செயலாளர் செல்வராஜ், திருமாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விசிக மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மணியரசு தலைமையில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ஜனவரி 21ஆம் நாள் தலைநிமிர்வு தலைமை ஏற்ற நாளையொட்டி கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் அமைப்பு செயலாளர் எல்லாளன், மண்டல செயலாளர் கார்வண்ணன், மாவட்ட துணை செயலாளர்கள் தென்னிலவன், முனீஸ்வரி, செல்வரசு, செய்தி தொடர்பாளர் மிசாக்கடன், மாவட்ட அமைப்பாளர் நாயிரம், நிர்வாக குழு உறுப்பினர் போஸ் ராமச்சந்திரன் மற்றும் ஷீனி, அப்துல் ரஹ்மான், ராஜா, முகமது, தாய்மன் சோனை, ஆதிவளவன், திருமாதேவா, சிதம்பரனார், முத்துக்குமார், பூமி, கல்யாண், முத்துப்பாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயற்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகிற 27ஆம் தேதியன்று காட்டுமன்னார் கோவில் பகுதிக்கு வருகை தரும் எழுச்சி தமிழர் திருமாவர்களின் வரவேற்பது குறித்தும், தமிழக அரசால் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர செல்வன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் சக்திவேல் ராவணன், தங்கப்பகலவன், துரை வீராசாமி, கஸ்வா பாலா, செல்வ பாரதி, நிர்வாக குழு உறுப்பினர்கள் பொன் காமராஜ், சிறுகாட்டு ரவி வில்லியம்ஸ், மகளிர் மாவட்ட செயலாளர் அமுதமொழி மற்றும் ராம்சுந்தர், கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிதாக மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் பரவையில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் மதுரை மேற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் மரிய தங்கம், துணை செயலாளர் மாரியப்பன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள்
பூரணச்சந்திரன் பாபு, ஆட்டோ தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் முத்தையா, நாகராஜன், முத்துக்குமார், அமிர்தராஜ், திருப்பதி மகளிர் விடுதலை இயக்கம் சத்யாஹரி ஆகியோருக்கு சிறப்பு அழைப்பாளராக முதன்மை செயலாளர் பாவரசு, மாநில துணை செயலாளர் கன்னியமுதன், மதுரை மண்டல செயலாளர் கார்வண்ணன், கலைவாணன், எல்லா என் பாவலன், கதிரவன் மற்றும் மேற்கு தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து அறிமுகம் செய்தனர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் தலைமையில் சாதி ஒழிப்பு களத்தினில் உயிரிழந்த சண்முகம், தோழர் ரமேஷ் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மண்டல செயலாளர் பரமமுருகையன், மண்டல துணை செயலாளர் செம்மல், தொண்டரணி துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு வீர வணக்கமிட்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் திட்டக்குடி நகர செயலாளர் கௌதமன், இணை செயலாளர் முருகையன், மங்களூரு கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் முருகானந்தம், மாவட்ட பொருளாளர் சஞ்சீவ் காந்தி, செய்தி தொடர்பாளர் பழனிவேல், மாவட்ட துணை செயலாளர்கள் ஜான் செங்குட்டுவன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், வேந்தன், புன்னிவளவன் என்கிற வீரமுத்து, மருவத்தூர் வேல்முருகன், கௌசல்யா, நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் வீரபாண்டியன், தீபாராணி, கருப்பசாமி, பிரபாகரன், மகளிரணி விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி, சுகந்தி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் காசி கணேசன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மகளிரணி அமுதலட்சுமி, ஆற்றல் அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் ஒருங்கிணைந்த சென்னை தொகுதி மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தலைமை நிலைய செயலாளர் இளம் சேகுவர தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை பொது செயலாளர் வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் மற்றும் சென்னை மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,